ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதழ்கள் ஆசிரியர்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியஸ்ல வந்து அடுத்தது 8th இருந்து 12th வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரெஃபர் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸா வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து 1907ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி தாசர் பண்டிதர். 8th தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 173ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1907ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர். ஒரு ஆண்டுக்கு பின் வந்து அந்த இதழோட பெயரை வந்து தமிழன்னே மாற்றியிருக்காரு. ஓகேங்களா? ஒரு பைசா தமிழன் இருந்த நூலை வந்து இதழை வந்து தமிழன் அப்படின்னு மாத்திருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர். 8th தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 173ல இருக்கு. அடுத்தது ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தவர் அறிஞர் அண்ணா. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, உங்களுக்கே தெரியும் திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி இதெல்லாம் வந்து அவர் அறிஞர் அண்ணா எழுதியிருக்காருன்னு தெரியும். அதில் வந்து ஹோம் ரூல், ஹோம்லேண்ட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அதோட ஆசிரியர் வந்து குடியரசு, விடுதலை ஆகிய இதெல்லாம் துணை ஆசிரியராகவும் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு நம்ம அறிஞர் அண்ணா. 9th புக்ல பேஜ் நம்பர் 138ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் வந்து நம்ம ஜானகிராமன். இது 1967 நூலாக வந்து வெளியிடப்பட்டது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்புல வந்து சுதேசமித்திரன் வார இதழ்ல வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயசூரியங்கிற தலைப்புல வந்து சுதேசமித்திரன்கிற ஒரு வார இதழ்ல எழுதியவர் வந்து ஜானகிராமன். இது 1967 வந்து நம்மளுக்கு நூலா வெளியிட்டாங்க. 9th புக்ல பேஜ் நம்பர் 166ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அடுத்தது குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் அப்படிங்கிற ஆங்கில இதழ் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து தந்தை பெரியார். குடியரசு தெரியும், அவர் தந்தை பெரியார் எழுதியிருப்பாருன்னு. விடுதலை, உண்மை, ரிவோல்ட்டுங்கிற ஆங்கில இதழை கூட எழுதியவர் வந்து யாருன்னா நம்ம தந்தை பெரியார் எழுதியிருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். 9th தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 214ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. ஓகேங்களா? ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் வந்து நா. பிச்சமூர்த்தி. ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் நா. பிச்சமூர்த்தி. 9th தமிழ் புக்ல 216ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர். ஓகேங்களா? தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் வந்து தனிநாயகம் அடிகள் அப்படிங்கிற ஒரு அடிகளார் வந்து தொடங்கியிருக்காரு. தமிழ் பண்பாடு அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கியவர் வந்து தனிநாயகம் அடிகள். 9th தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 236ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூப்பா ராஜகோபாலன். தமிழ்நாடு, பாரதமணி எல்லாமே நம்ம தமிழ்நாடு பாரதத்தை பத்தி இருக்கிறங்காட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூப்பா ராஜகோபாலன். 10th புக்ல வந்து பேஜ் நம்பர் 165ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 17. 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமின்னு சொல்லுவாங்க. 80களில் கணையாளி அப்படிங்கிற ஒரு இதழை எழுத தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி. 80களில் கணையாளி அப்படிங்கிற ஒரு இதழை வந்து எழுத தொடங்கியவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர் நாகூர் ரூமி. 10th புக்ல பேஜ் நம்பர் 211ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போறது 18th கொஸ்டின். வேலைக்காக இந்தோனேசியா சென்று
மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர். நம்ம வேலைக்காக இந்தோனேசியா போயிட்டு வந்து மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். ஓகேங்களா. வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் சிங்காரம். 10th புக்கில் பேஜ் நம்பர் 39 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் இந்திரன். 11th புக்கில் பேஜ் நம்பர் 6 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து இந்திரன். அடுத்தது 20வது கொஸ்டின் வந்து சந்திரதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா. 11th புக்கில் பேஜ் நம்பர் 65 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு டீப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மட்டும் கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இதழ்கள் ஆசிரியர்கள் இருந்து எந்த தலைப்பில் இருந்து கொஸ்டின் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து 21th கொஸ்டின் வந்து தினவர்த்தமானி என்னும் இதழை நடத்தியவர் பெர்சிவல் பாரதியார் அப்படிங்கிறவர் வந்து தினவர்த்தமானி என்னும் இதழை நடத்தியவர் பெர்சிவல் பாரதியார். 11th புக்கில் பேஜ் நம்பர் 72 இருக்குது. சி.வை. தாமோதரனாரை இவ்விதழுக்கு ஆசிரியராக்கினார். சி.வை. தாமோதரனாரை இவ்விதழுக்கு ஆசிரியர் ஆக்கினார். அவர் வந்து அந்த இதழை நடத்தினாரு. அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமோதரனார். ஓகேங்களா. அடுத்தது அன்னம் விடு தூது கவி ஆகிய இதழை நடத்தியவர் மீ ராசேந்திரன். இது ஆல்ரெடி நம்ம அன்னம் விடு தூது வந்து எழுதியிருப்பாங்க. அதில் கவின்னு ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் டீப்பாக கொடுத்துருக்காங்க. அன்னம் விடு தூது கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து மீ ராசேந்திரன். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு இதில் பார்த்துருப்போம். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா என்கிற மீ ராசேந்திரன் போட்டிருப்பாங்க. 11th புக்கில் டீப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அன்னம் விடு தூது கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீ ராசேந்திரன். மீரா என்கிற ராசேந்திரன். மீரா இருந்தாலும் அந்த ஆன்சர் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 11th புக்கில் பேஜ் நம்பர் 92 இருக்குது. நீங்கள் வந்து மீரான்னு இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு மீரான்னு கூட வரும். ஓகேங்களா. அடுத்தது 23 தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். இதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதியவர் வந்து பேனா அப்புசாமி. 11th புக்கில் பேஜ் நம்பர் 110 இருக்கு. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசம். இதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேனா அப்புசாமி. பாரதியார் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றிய இதழ்கள். பாரதியார் வந்து ஒரு 7 இதழ் வந்து எழுதியிருக்காரு. ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. இந்த இதழ்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சுதேசமித்திரன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சக்கரவர்த்தினி, இந்தியா, விஜயா. நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சது வந்து இந்தியா, விஜயா, சுதேசமித்திரன் இதுதான் தெரியும். இது இல்லாமல் சக்கரவர்த்தினி, பாலபாரதி, யங் இந்தியா, சூரியோதயம், கர்மயோகி அப்படிங்கிற இதில் வந்து பாரதியார் வந்து எழுதியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பாருங்க. பாரதியார் வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. ஓகேங்களா. அடுத்தது 25 லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஆத்மநாம். ஓகேங்களா. 11th புக்கில் பேஜ் நம்பர் 178 இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஓகே. அடுத்தது தேசபக்தன், நவசக்தி ஆகிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் திருவிகா. ஓகேங்களா. தேசபக்தன், நவசக்தி ஆகிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் திருவிகா. பாரதி நடத்திய சூரிய உதயம், கர்மயோகி. பாரதியார் எழுதியிருந்தாருன்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
பரளிசு நெல்லையப்பர். பரளிசு நெல்லையப்பர். ஓகேங்களா, பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் தான் வந்து அதில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 29 கொஷின் வந்து கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர். கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற ஒரு திங்கள் இதழை வந்து கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தம சோழன். 12th புக்கில் பேஜ் நம்பர் 37 இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது மூசி பூர்ணலிங்கானருடன் இணைந்து ஞானபோதினி என்ற அறிவியல் இதழை நடத்தியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். 30th கொஸ்டின் வந்து மூசி பூர்ணலிங்கானருடன் இணைந்து ஞானபோதினி என்ற அறிவியல் இதழை வந்து யார் நடத்திட்டு வந்தார்னா பரிதிமாற் கலைஞர். 12th புக்கில் பேஜ் நம்பர் 69 இருக்கு. அடுத்தது நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சி மணி. நடை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி மணி. 12th புக்கில் பேஜ் நம்பர் 88 இருக்குது. அடுத்தது ஞானசகாரம் 1902, ஓரியண்டல் மைஸ்டிக் மைனா 1908, ஓஷன் ஆஃப் விஸ்டம் 1935 முதலான இதழ்களை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஞானசகாரம் அப்படிங்கிறது வந்து 1902ஆம் ஆண்டு, ஓரியண்டல் மைஸ்டிக் மைனாங்கிறது வந்து 1908ஆம் ஆண்டு, ஓஷன் ஆஃப் விஸ்டம் வந்து 1935ஆம் ஆண்டு முதலிய இதழ்களை நடத்தியவர் யாருன்னா மறைமலை அடிகள். 12th புக்கில் பேஜ் நம்பர் 102 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளவர் யாருன்னா சந்தா தத். ஓகேங்களா, 12th புக்கில் பேஜ் நம்பர் 280 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி இதழ்கள் ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இதை நீங்கள் படித்தாலே இதிலிருந்து வர எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பல வீடியோக்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.